வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் பிஎல்லுடைய ஃபைனல் மேட்ச் சரிங்களா. ஸோ மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டெல்லி விசஸ் மும்பை சரிங்களா. ஸோ இன்னைக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் பப்ளிக்காகவே சொல்லுவோம். ஸோ அதே போல் இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க, யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, யாரெல்லாம் நம்ம ரொட்டேஷன் பிளேயரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், ஸோ மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11 யாராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மேக் லானிங், ஷிஃபாலி வர்மா, ஜே ரோட்ரேஸ், எஸ் பிரைஸ், என் பிரசாத், ஏ சதர்லாண்ட், எம் கேப், மின்னு மணி, ஜே ஜொனாசன், எஸ் பாண்டே, டி சத்து, ஏ ரெட்டி. ஸோ இந்த 2 பேருக்கு ஏதோ ஒருத்தர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பாசிபிள் பிளேயிங் 11 டெல்லியோடது இதுதான். மும்பையோடது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்கார், ஒய்பாட்டியா, ஜி கமலனி, மேத்யூஸ், ஏக்கர், ஸ்க்ரீவர் பிரண்ட், ஹெச்கார், எஸ் சஜானா, எஸ் இஷாக், எஸ் குப்தா, எஸ் இஸ்மைல் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸுடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஷிஃபாலி வர்மா, ஸோ ஷூரா எடுத்துக்கோங்க. ஜே ரோட்ரேஸ் 2, ஏ சதர்லாண்ட் 3, எம் கேப் 4, எம் மணி 5, ஜே ஜொனாசன் 6, எஸ் பாண்டே சரிங்களா. ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் யாராச்சும் ப்ளாப் ஆவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எம் கேப்பை வேணாம். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சான்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஷிஃபாலி வர்மா, ஜே ரோட்ரேஸ், சதர்லாண்ட், மின்னு மணி, ஜே ஜொனாசன், எஸ் பாண்டே. ஸோ இந்த 6 பேர் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனல் எம் கேப். ஸோ இந்த 7 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. கேப்டன் யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் நீங்கள் கேப்டனாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சதர்லாண்ட் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஜொனாசன் சரிங்களா. ஸோ நீங்கள் இவங்களையும் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃபாலி வர்மா, ஜே ரோட்ரேஸ் 2 பேர்ல யார் வேணாலும் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோட்ரேஸ், ஸோ இவங்களுக்கு முன்னாடியே பேட்டிங் கிடச்சிது அப்படின்னா இவங்களை ட்ரை பண்ணுங்க. இல்லை ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஷிஃபாலி வர்மாவை ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த 7 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 பேர்த்தையுமே எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏக்கர் 1, எஸ் சஜானா 2, எஸ் குப்தா 3. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்ல இன்னைக்கு இந்த 3 பேருக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஆஸ்ட்ரோ படி பார்த்தீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு பெருசா கிடையாது. ஸோ மேத்யூஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் கிடைக்குது. ஸோ ட்ரீம் டீம்ல நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆப்ஷனல் பிளேயரா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹெச்கார், ஸோ இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா வெறும் 11 பேருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வின்னிங் டீம் இன்னைக்கு எதுவும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இன்னைக்கு வின் பண்ணும். ஸோ இன்னைக்கு ஃபைனல் கப் அவங்க தான் அடிப்பாங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஆஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் படி டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இன்னைக்கு ஜெயிக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையோட ஏக்கர், எஸ் சஜானா, எஸ் குப்தா, ஹெச்கார் சரிங்களா. ஸோ இவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஹெச் மேத்யூஸ் நீங்க எடுக்கிறதும் எடுக்காது உங்க விருப்பம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க பிளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. ஸோ இதில் யாராச்சும் நீங்கள் கேப்டனாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏக்கர் தான் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. டிசியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேப்டன் சாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மா கொடுக்கலாம், ஜே ரோட்ரேஸ் கொடுக்கலாம், ஏ சதர்லாண்ட் கொடுக்கலாம், எம் மணி, ஸோ இவங்களை கேப்டனாக கொடுக்கலாம், ஜொனாசன், ஸோ இவங்களையும் ஜொனாசன் கிடையாது, எஸ் பாண்டே, ஸோ இவங்களையும் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை டி சது சரிங்களா. ஸோ அவங்க ஜாதகம் மட்டும் கொஞ்சம் தப்பாக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒருவேளை நான் எழுதி வச்ச ஜாதகப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்களையும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இன்னைக்கு தெரிஞ்சிடும் சரியா தப்பான அந்த ஜாதகம் சரிங்களா. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். வின்னர் டிசி சரிங்களா. எம்ஐல இந்த 5 பேர் தாங்க. இதுக்கு மேற்கொண்டும் சம் பிளேயர்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஒய்பாட்டியா, ஸோ 20 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மேத்யூஸ் ஏவரேஜ், ஸ்க்ரீவர் பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண ஃபிளாப். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், 20 ரன் 10 ரன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இஷாக், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபிளாப், செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ். இஸ்மைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் தான், ஒரு விக்கெட் எடுப்பாங்க, ட்ரீம் டீம்குள்ள வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இது பேஸ் பண்ணி டீம் எடுத்து பாருங்க. ஸோ முழுக்க நான் சொல்றது எல்லாமே கிராண்ட் லீக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்கு உங்களுடைய சொந்த விருப்பம் சரிங்களா.
ஓகே. ஸோ நீங்க இது பேஸ் பண்ணி நீங்க எடுத்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதுக்கு அடுத்த வர மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாமே நல்லா வரும் சரிங்களா. ஏன்னா அதுல நமக்கு 4 பேட்ஸ்மேன் 5 பேட்ஸ்மேன் கொடுப்பாங்க. 5ல 2 பேட்ஸ்மேன் 3 பேட்ஸ்மேன் ஃபிளாப் நம்ம ஈஸியா எடுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பேட்டிங்கும் ஆல்ரவுண்டர் தான் பண்றாங்க, பவுலிங்கும் ஆல்ரவுண்டர் தான் பண்றாங்க. ஸோ முக்கியத்துவம் எல்லாமே இவங்க தான் டாப்லயே இறங்குறாங்க. ஸோ அதனால நம்ம இது என்னதான் பண்ணாலுமே இந்த ஆல்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் டீமுக்குள்ள வச்சு தான் டீம் போடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த உமன்ஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஐபிஎல் நம்ம பெஸ்டா பண்ணலாம் சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடை வாழ்த்துக்கள். அதே போல நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா கண்டிப்பா ஷார்ட்டா நம்ம அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா. ஸோ அதே போல மெயினா நம்ம டெலகிராம்ல எல்லா அப்டேட்ஸும் இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.